இன்னைக்கு காலையில தான் அனுமதி லெட்டர் கொடுத்தாங்க. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. மன்னிக்கணும் யுவர் ஆனர். கொடுங்க. கேஸ் ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். விசாரணையை தொடங்கலாம். யுவர் ஆனர், இந்த கேஸ் ஒரு சென்சேஷனல் கேஸ். இதை நான் தாமதப்படுத்த விரும்பல. சாட்சிகள் 2-3 ஹியரிங்கா இங்க வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் ட்ரையல் ஆரம்பிச்சிருவேன். எஸ், ப்ரொசீட். சார், உங்க பேர் என்ன? முத்து. என்னவா இருக்கீங்க? கான்ட்ராக்டரா இருக்கேன் சார். உங்க வாயாலேயே என்ன நடந்ததுன்னு கரெக்டா சொல்லுங்க. அது கேண்டீன் கட்டுற கான்ட்ராக்ட எனக்கு கொடுக்க ரகுராமையா 40% கமிஷன் கேட்டாரு. அப்புறம் சிமெண்ட், ஜல்லி, மணல் எல்லாமே அவர் சொல்ற இடத்துல தான் வாங்கணும்னு சொன்னார் மேடம். அதெல்லாம் தரமான பொருளே இல்லை. நான் வட்டிக்கு கடன் வாங்கி தான் இந்த கான்ட்ராக்டையே ஆரம்பிச்சேன். அதனால என்னால கட்டடத்தை தரமா கட்ட முடியல. அது மட்டும் இல்லாம கட்டடத்தை கட்டி முடிச்சு எனக்கு தர வேண்டிய பாக்கி 90 லட்சம் இருந்துச்சு. அதை கேட்டதுக்கு இந்த ஜானகி அம்மா அதுல 30% கமிஷன் கேட்டாங்க. அதுவும் பணமா வேணாம், தங்க கட்டிகளா வேணும்னு கேட்டாங்க. அதை நான் மோட்டார் மெக்கானிக் சுரேஷ் மூலமா அவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும் மேடம். நீங்க போகலாம். தேங்க்ஸ் மேடம். யுவர் ஆனர், என் செகண்ட் விட்னஸ் சுரேஷ், மோட்டார் மெக்கானிக். எஸ், ப்ரொசீட். சுரேஷ், சுரேஷ், சுரேஷ். வணக்கம்மா. உங்க வார்த்தைகள்லயே சம்பவம் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்லுங்க. அம்மா, கான்ட்ராக்டர் கொடுத்த கவரை கொண்டு போய் இந்த ரகுராம் ஐயா வீட்டுல ஜானகி அம்மா கிட்ட தான் கொடுத்தேன். இவங்க அதை வாங்கி அதுல இருந்த தங்க கட்டிகளை எடுத்து பார்த்துட்டு உள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்கம்மா. அவங்க எந்த இடத்துல வச்சாங்களோ அந்த இடத்துல இருந்தா போலீஸ் அந்த கவரை எடுத்தாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். நன்றிங்கம்மா. இந்த கட்டிட விஷயத்துல ரகுராம், ஜானகி 2 பேருமே லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு ரொம்ப கிளியரா புரியுது. எஸ், ப்ரொசீட். மனோகர், மனோகர், மனோகர். வணக்கம் மேடம். மிஸ்டர் மனோகர், இந்த கட்டிட விஷயமா சர்டிபிகேட் நீங்க தான் கொடுத்திருக்கீங்க. திறப்பு விழா அன்னைக்கே பில்டிங் இடிஞ்சு விழுந்திருக்குல்ல, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஐயா, இந்த ரகுராம் ஐயாவும் ஜானகி அம்மாவும் அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி தரமே இல்லாத இந்த பில்டிங்கை தாங்கா இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அவங்களோட உத்தரவுக்கு பயந்து நான் அப்படி ஒரு சர்டிபிகேட் கொடுத்தேன். ஆனா நான் சோதனை பண்ணப்போ அந்த கட்டிடம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை. முன்னாள் தலைவரும் இப்ப இருக்கிற தலைவியும் சொல்லும்போது என்னால அவங்க பேச்சை மீற முடியல. சரி, நீங்க போலாம். நன்றி சார். இன்ஜினியர் மனோகரை இவங்க மிரட்டி சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. யுவர் ஆனர், ரகுராம், ஜானகி 2 பேரும் கவர்மெண்ட் கேண்டீன் கட்டுறதுல ரொம்ப பெரிய ஊழல் பண்ணிருக்காங்கன்னு ரொம்ப நல்லா தெளிவா தெரியுது யுவர் ஆனர். அது மட்டும் இல்ல, ஆதாரப்பூர்வமா இது நிரூபணமாயிருக்கு. இது வெறும் கட்டிட ஊழல் மட்டும் இல்ல, அந்த கட்டிடம் இடிஞ்சு விழுந்து ஒரு உயிர் போயிருக்கு. கேண்டீன் வேலைக்கு வந்த ஒரு வயதான பெண்மணி அந்த இடிபாடுகள்ல சிக்கி செத்து போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு உயிர் போறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. லஞ்சம் வாங்குறது எப்படி சமூகத்துக்கு கேடோ அந்த அளவுக்கு ஒரு உயிர் போறதுக்கும் காரணமா இருந்திருக்காங்க. அதனால இவங்க 2 பேருக்கும் கடுமையான தண்டனை வழங்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர்.
ரகுராம் ஐயா 10 வருஷத்துக்கு மேல தலைவரா இருந்திருக்காங்க. ஜானகி அம்மா இப்போதான் சூழ்நிலையின் காரணமா இந்த தொகுதி பெண்கள் தொகுதியா மாற்றப்பட்டதுனால தலைவியா வந்திருக்காங்க. இவங்க மேல இத்தனை வருடங்களா வைக்காத குற்றச்சாட்டு இப்போது வைக்கப்பட்டிருக்கு. ஆதாரங்கள் அடிப்படையில நிரூபிக்கணுங்கிற நியதி இருக்கு. நான் இப்போதான் நேரடியா இந்த கேஸ்ல ஒரு வக்கீலா ஆஜராயிருக்கிறதுனால ஆதாரங்களையும் சாட்சிகளையும் திரட்டுறதுக்கு எனக்கு கால அவகாசம் தேவைப்படுது. அதாவது சொல்லி வச்ச மாதிரி இந்த நேரத்துல இந்த கட்டிடம் இடிஞ்சு விழணும்னு திட்டம் போட்ட மாதிரி இந்த கட்டிடம் இடிஞ்சு விழுந்திருக்கு. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருக்கு யுவர் ஆனர். அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு கால அவகாசம் தேவைப்படுது. அந்த கால அவகாசத்தை வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். உங்களுக்கு இந்த கோர்ட் 3 நாட்கள் கால அவகாசத்தை கொடுக்கிறது. அதற்குள் சாட்சியையும் ஆதாரத்தையும் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறது. இந்த கேஸ் வரும் புதன்கிழமை வரை ஒத்திவைக்கப்படுகிறது. தேங்க்யூ யுவர் ஆனர்.